ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி எழுதுறது, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சில சின்டாக்ஸஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து எந்த ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த சில ஹிண்ட்ஸ் தான் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, ஸோ அதுக்குன்னு மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல நம்ம ஸ்மால் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நம்ம லோயர் கேஸ் லெட்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல வந்து அதை அப்பர் கேஸை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா ஜாவா ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ அப்படிங்கிறது ரெண்டு வேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹலோ தான். ஆனால் இங்கே கேபிட்டல் ஹலோ நம்ம கொடுத்துருக்கோம். ஹச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேபிட்டலில் இருக்குது, இந்த ஹலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹச் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப ஹலோ ஒரே தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஜாவா நம்ம கம்பைலர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு வேறு விதமான வேரியபிளாகவும் இது ஒரு வேறு விதமான ஐடென்டிஃபையராகவும் ட்ரீட் பண்ணும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மீனிங் ஜாவா கம்பைலரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜாவா அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன நேம் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ, லோயர் கேஸில் க்ரியேட் பண்ணிங்கன்னா லோயர் கேஸில் நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுங்கள். அதே அப்பர் கேஸில் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே அப்பர் கேஸே யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் மாற்றி ஒரு இடத்துல கேபிட்டல் ஹலோ யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் ஸ்மால் ஹலோ யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர்ஸ் வந்து வரும். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கிளாஸ் நேம்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்பர் கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் செவரல் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் கிளாஸ் நேமுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு அந்த செவரல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட் லெட்ரு வரும் இல்லையா ஒவ்வொரு வேர்ட்லேயுமே, அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்பர் கேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா மை ஃபஸ்ட்டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 4 வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ மை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஃபஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஜாவா அப்படிங்கிறது ஒரு வேர்டு, கிளாஸ் அப்படிங்கிறது இன்னொரு வேர்டு. ஸோ 4 வேர்ட்ஸுமே இருக்குது. 4 வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அப்பர் கேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது கிளாஸ் நேம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வந்து அப்பர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு வேர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை சப்போஸ் அதிலே மல்டிபிள் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் நேம்ஸ். ஸோ மெத்தட் நேம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இது வந்து நீங்கள் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெத்தட் நேமை லோயர் கேஸ் லெட்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து செவரல் வேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு அந்த மெத்தட் நேமில் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மெத்தட் நேமும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு வேர்டும் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் அப்பர் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு மெத்தட் நேம், மை மெத்தட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறது லோயர் கேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது. மைங்கிறது ஒரு வேர்டு, மெத்தடுங்கிறது ஒரு வேர்டு, நேமுங்கிறது ஒரு வேர்டு. ஸோ மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேர்டு. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணலன்னா ஃபஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா வந்து ஜாவாவில் வந்து நம்ம கிளாஸையும் மெத்தடையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பர் கேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து வேர்ட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம அப்பர் கேஸ் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே லோயர் கேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து நமக்கு நிறையா வேர்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு மட்டும் நம்ம அப்பர் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் எல்லோரும் காமனாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் அந்த கோடை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல் நேம். ஸோ ப்ரோக்ராம் ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து கோடு எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்லிப்ஸ் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோடு வந்து எழுதியிருக்கேன். இதை நான் சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மை ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேமுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே அந்த ஃபைல் நேமை நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னா கிளாஸ் நேமுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஃபைல் நேமை சேவ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ஜாவாங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் நேமுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் அப்பர் கேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக வரக்கூடிய வேர்ட்ஸுக்கும் அப்பர் கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மை அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஃபஸ்ட்டுங்கிறது ஒரு வேர்டு, ஜாவாங்கிறது ஒரு வேர்டு, ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு வேர்டு. ஸோ 4 வேர்ட்ஸ் இருக்குது. 4 வேர்ட்ஸ்க்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அப்பர் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரூல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே நேம் தான். ஸோ இந்த கிளாஸ் நேமை தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எந்த சின்டாக்ஸுமே மாறாமல் இந்த ஃபைல் நேமும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட், முடிகிறப்ப எப்போவுமே டாட் ஜாவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைல் நேமில் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்டெப்பில் க்ரியேட் பண்ணுறப்ப ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு நீங்கள் வந்து ஜாவா கிளாஸ்ன்னு க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஃபைல் நியூ இந்த இடத்துல ஜாவா கிளாஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டாட் ஜாவா அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். இல்லை நீங்கள் சப்போஸ் நோட் பேடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஃபைல் நேமுக்கு டாட் ஜாவா அப்படிங்கிறத அப்பெண்ட் பண்ணிக்கணும் எண்டில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட் ஜாவா அப்படின்னால்தான் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. எப்படி நம்ம வந்து சி ஃபைலில் வந்து டாட் சின்னு சேவ் பண்ணுறோம், C++ல் வந்து டாட் சிபிபின்னு சேவ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஜாவாவை அந்த ஃபைல் நேம் வந்து கிளாஸ் நேமுக்கு ஈக்குவலாக கொடுத்துட்டு எண்டில் டாட் ஜாவா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வந்து வரும். ஸோ இன்னொரு பாயிண்ட், இந்த ஃபைல் நேமில் நீங்கள் என்ன வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலில் ஒரு பப்ளிக் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதே கிளாஸ் நேம் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே நேம் தான் ஃபைல் நேம்லேயும் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஃபைலில் அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேம், ஃபைலுக்கு கொடுக்கக்கூடிய நேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் நேமுக்கு கொடுக்குறது தான் வந்து ஃபைல் நேமுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் கம்பைலரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஆனால் அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் ப்ரோக்ராமில் கிளாஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கிளாஸ் பப்ளிக் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அந்த ஃபைல் நேம் உங்கள் கிளாஸ் நேமுக்கு ஈக்குவலாக மோஸ்ட்லி கொடுங்க. அது கொடுக்கணும் அப்படின்னு கம்பல்சரி கிடையாது, கொடுங்க. சப்போஸ் இது பப்ளிக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விஷ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மை ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். ஸோ அதனால தான் என் ஃபைல் நேமும் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். அதை நம்ம ஆல்ரெடி வந்து ஐடியிலேயே நான் உங்களுக்கு காமிச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம் நம்மளோட அதோட எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மெயின் மெத்தடில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஜாவா ப்ரோக்ராம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் மெத்தட் அப்படின்னு இல்லைன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமே எக்ஸிக்யூஷன் ஆகாது. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதுக்கப்புறம் இந்த கர்லி பிரேசஸ் இருக்குது இல்லையா. ஸோ பேரந்தசிஸ்குள்ளே ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் நீங்கள் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிச்சேன் போன வீடியோவில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சில ரூல்ஸ்லாம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்போவுமே நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதனால் எங்கே நீங்கள் என்ன விதமான அப்பர் கேஸ் இல்லை லோயர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக. செகண்ட் வந்து கிளாஸ் நேம்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்போவுமே அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நிறையா வேர்ட்ஸ் நீங்கள் கிளாஸ் நேமில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸே யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெத்தட் நேம்ஸ் அப்படின்னா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப லோயர் கேஸ் லெட்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரையுமே அப்பர் கேஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் கொடுக்குறது மோஸ்ட்லி என்ன கிளாஸ் நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நேமுக்கு ஈக்குவலாகவே ஃபைல் நேம் கொடுங்க. முடிக்கிறப்ப டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
எப்போவுமே ஜாவா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிறப்ப மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனை மறக்காமல் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் எப்போவுமே உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சே எப்படிலாம் வந்து நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஐடென்டிஃபையர்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.